பாதம் பெறுவோம் இன்று நிறைவரமே. எழுவோம் ஒன்றாய் இணைவோம், இறைவனை பாடி தொழுவோம். பணிவோம் இறைவன் பாதம் பெறுவோம் இன்று நிறைவரமே. இறைமகன் நம்மை அழைக்கின்றார், குரு அவர் என்றும் இருக்கின்றார். இறைமகன் நம்மை அழைக்கின்றார், குரு அவர் என்றும் இருக்கின்றார். உருவாய் எழுந்தார் உலகினிலே, உருவாய் எழுந்தார் உலகினிலே. திரு அருளாயிருக்க உளமதிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இரக்கத்திலும் அவருடைய அன்பிலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைய நாள் முழுவதுமாக ஆண்டவர் எங்களுக்கு நிறைவான இரக்கத்தை பொழிந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியும், ஆண்டவருடைய சிந்தனைகளோடு நாங்கள் இந்த நாள் முழுவதும் பயணம் செய்ய வேண்டும் சொல்லியும், நேரிய உள்ளத்தோடும் விசுவாசம் நிறைந்த மனதோடும் நாங்கள் இறைவனின் பிள்ளைகள் என்ற உள்ளத்தோடு பயணிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த பலி வழியாக மன்றாடிக்கொள்வோம். மேலும் இன்றைய பலி வழியாக தங்களுடைய பிறந்த நாள் திருப்பலியாகவும் நன்றி திருப்பலியாகவும் வேண்டுதல் திருப்பலியாகவும் இறந்தவர்களுடைய ஆன்மாக்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இளைப்பாற வேண்டும் சொல்லியும் மன்றாடி நிற்கின்றோம். பிறந்தநாள் திருப்பலியாக மெரிண்டன், பிலிப் ரோச் மான்சி, பிரதீப் மெலோடியஸ் ரவின் ஆகியவர்கள் தங்களுடைய பிறந்த தினத்தை நினைவு கூறுகின்றார்கள். ஆகவே ஆண்டவர் கொடுத்த நம் வாழ்வெனும் கொடைக்காக நன்றி சொல்லுகின்ற இவர்கள் தொடர்ந்தும் ஆண்டவரிலே நம்பிக்கை உள்ள கிறிஸ்தவர்களாக பிரமாணிக்கத்தோடு தங்களுடைய வாழ்விலே பயணிக்க இவர்களுக்காக நாங்கள் இந்த பலி வழியாக மன்றாடிக் கொள்வோம். மேலும் நன்றி திருப்பலியாக ஒருவர் தன்னுடைய பிறந்த நாளினுடைய நன்றியாக ஒப்பு கொடுக்கின்றார். மேலும் ஒருவர் தன்னுடைய பிறந்த நாள் நன்றியாகவும் இப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார். வேண்டுதல் பலியாக ஒருவர் நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி மன்றாடி நிற்கின்றார். இவர்களுக்காகவும் நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். மேலும் இறந்தவர்களான இசிதோர் நோபர்ட், யோசப் பிலோமினா, யோசப் செல்வராஜா, பால்ராசா அருண், ராசு சின்ன பிள்ளை, ராசு குட்டி, மனவேல் துரையன், துரையன் குஞ்சி தம்பி, துரையன் அருள் சீலி, பாக்கியநாதர் பாப்பா, சேவியர் மேரி ரோஸ், மனவல் இசிதோர் ரீட்டம்மா ஆகிய ஆன்மாக்களுக்காக நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். ஆண்டவர் தன்னுடைய பேரிரக்கத்தை பொழிந்து இந்த ஆன்மாக்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும், விண்ணக்க பேரின்பத்தை இவர்கள் அடைய ஆண்டவர் துணை நிற்க வேண்டும் என்று சொல்லியும் இவர்களுக்காக நாங்கள் இந்த பலி வழியாக மன்றாடிக் கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இரக்கமுள்ளவரான இறைவன் நீரே, உமது அருள் செயலால் தானும் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றனர். இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவராய் இருக்கின்றோம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 14, திருவசனங்கள் 7 தொடக்கம் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, நம்முடைய எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கின்றோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கின்றோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கின்றோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். அப்படி இருக்க நீங்கள் ஏன் உங்கள் சகோதரர் சகோதரிகளிடம் குற்றம் காண்கிறீர்கள்? ஏன் அவர்களை இழிவாக கருதுகிறீர்கள்? நாம் அனைவருமே கடவுளின் நடுவர் இருக்கை முன் நிறுத்தப்படுவோம் அல்லவா? ஏனெனில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன், முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நாவும் அனைத்தும் என்னை போற்றும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆகவே நம்முள் ஒருவருக்கொருவர் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலனை காண்பேன். வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலனை காண்பேன். வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் மனதை காண்பேன். வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலனை காண்பேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? வாழ்வோரின் நாட்டின் ஆண்டவரின் மனதை கண்டேன். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் நான் வாழ்நாள் எல்லாம் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோயிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். வாழ்வோரின் நாட்டின் ஆண்டவரின் மனதை காண்பேன். வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலனை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன்னுள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. வாழ்வோரின் நாட்டில் ஆண்டவரின் மனதை காண்பேன். வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலனை காண்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரிடம் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 திருவசனங்கள் 1 தொடக்கம் 10 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன என் நாட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்துண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமல் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனம் மாறி ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே லூக்கா நற்செய்தியாளர் ஆண்டவருடைய செய்தியை 3 உவமைகளினூடாக சொல்லுகின்றார். எங்களுடைய இந்த வாழ்விலே ஆண்டவர் எங்களை நிறைவாக அன்பு செய்கின்றவராக இருக்கின்றார். ஆண்டவர் அன்பு செய்கின்றவர், எங்கள் மீது தன்னுடைய கனிவை காட்டுகின்ற கடவுளாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, ஒரு முறை புத்தர் இறந்து விண்ணுலகத்துக்கு சென்று விட்டார். அப்பொழுது அந்த விண்ணக வாயில் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறது. அவரை உள்ளே வரும்படி அழைப்பு விடுக்கின்றார்கள். ஆனால் புத்தர் உள்ளே நுழையாமல் அந்த கதவின் வாசல் அருகே நின்று கொண்டிருந்தாராம். அப்பொழுது அங்கு நின்றவர், ஏன் வாசலிலே நின்று கொண்டிருக்கிறீர்கள், உள்ளே வாருங்கள் என்று சொல்லி அந்த புத்தரை பார்த்து கேட்டாராம். அப்பொழுது அந்த புத்தர் சொன்னாராம், எனக்கு பின் நிறைய மனிதர்கள் இந்த இடத்திற்கு வர இருக்கின்றார்கள். அவர்கள் வர வேண்டும், அதற்கு நான் உதவி செய்ய வேண்டும். அதனால் தான் காத்து கொண்டிருக்கிறேன். இன்னும் நான் இந்த வாயிலுக்குள்ளே நுழைய மாட்டேன். ஏனென்று சொன்னால் இன்னும் பல மனிதர்கள் இந்த இடத்திற்கு வர வேண்டி இருக்கிறது என்று சொல்லி சொன்னாராம். கிறிஸ்து இயேசுவிலே அருமையான சகோதரர்களே, இதைத்தான் ஆண்டவர் இயேசுவும் எங்களுடைய வாழ்விலே எதிர்பார்த்தவராக இருக்கின்றார். இன்னும் மனிதர்களை விண்ணுலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், கடவுளினுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டவராக கடவுள் இருக்கின்றார். 99 நேர்மையாளர்களை விட, மனம் மாற மறுக்கின்றவர்களை விட, மனம் மாறி ஆண்டவரை பின்பற்ற இருக்கின்ற ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் உள்ளத்திலே மகிழ்ச்சி உண்டாகும், விண்ணுலகத்திலே பேரின்பம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அருமையான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பாவிகளாக வாழ முடியும், பலவீனர்களாக வாழ முடியும். ஆனால் மனம் மாற வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். பாவிகளாக இருந்து விடாமல் ஆண்டவரை நேசிக்கின்ற நாங்கள், ஆண்டவரை பின்பற்றுகின்ற நாங்கள் மனம் மாறி எங்களுடைய வாழ்விலே வாழுகின்ற பொழுதுதான் கடவுளுடைய பேரின்பத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். திருப்பாடலிலே சொல்லுகிறது போல, நாங்கள் மனம் மாறுகின்றவர்களாக நாங்கள் மாறுகின்ற பொழுது, நாங்கள் மனம் மாற்றம் அடைகின்ற பொழுது ஆண்டவர் எங்களுடைய பாவங்களை மறைத்து விடுவார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தொடர்ந்தும் கடவுளினுடைய உள்ளத்தை பெற்றவர்களாக எங்களுடைய பழைய பாவ நிலைகளை மறுத்து மனம் மாறுகின்ற கிறிஸ்தவர்களாக நாங்கள் ஆண்டவரை நோக்கி பயணிக்க மன்றாடிக்கொள்வோம். ஆமேன்.
எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுகளை எடுத்துச் சொல்லி மன்றாடிக் கொள்வோம். திருச்சபையை ஆண்டவள் நடத்தும் இறைவா, பரிசுத்த பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரையும் உமது ஆவியால் நிரப்பியருளும். சவால் மிக்க இவ்வுலகில் தங்கள் பணிகளை நிறைவேற்றி வருகின்ற இக்காலகட்டத்தில் சாத்தானின் சூழ்ச்சிகளும் எதிரிகளின் தாக்கங்களும் இவர்கள் அணுகாதிருக்க உமது வல்லமை மிகுந்த ஆவியை இவர்கள் மேல் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் வடிவமான இறைவா, இத்திருப்பலியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் உம் பாதம் ஒப்படைக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களினதும் தொழில் துறைகள் சுரக்கவும், பிள்ளைகளின் கல்வி, கலை, விளையாட்டு, ஆன்மீக தேடல்கள் பெருகவும், நசரேத்தூர் வாழ்ந்த திருக்குடும்பம் போல் எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலும் சக்தியும் நிறைந்த இறைவா, அண்மித்து வருகின்ற காபோத உயர்தர பரீட்சை எழுத இருக்கின்ற அனைத்து மாணவர்களையும் உம் பாதம் ஒப்படைக்கின்றோம். அம்மாணவர்களுக்கு ஞானம், அறிவு, புத்தி கூர்மை, ஞாபக சக்தி அனைத்தையும் வழங்கி அவர்கள் சிறந்த முறையில் பரீட்சை எழுதி நல்ல புள்ளிகளை பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடிக் கொள்வோம். இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றவர்களுக்காக மன்றாடுவோம். மேலும் பல்வேறு பொருளாதார பிரச்சனைகளினால் அல்லலுறுகின்ற ஒருவருக்காக மன்றாடிக் கொள்வோம். வெளிநாட்டு பயணங்கள் சரிவர வேண்டும் என்று சொல்லி விரும்பி இருக்கின்றவர்களுக்காக மன்றாடிக் கொள்வோம். குடும்பங்களிலே திருமண வாழ்வு நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்காக மன்றாடிக் கொள்வோம். மனம் மாற மறுக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடிக் கொள்வோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ இணைப்ப இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் முன் திரையிதை ஏற்றிட வந்தேன் என் சிறு ஆகல். அணையாத தீபம் உன் திரையிதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு ஆகல். உலகின் ஒளியாயிருப்பவனே, உன்னோடு ஒன்றாக ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறங்குகின்றே இறங்கிடுவாய், ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறங்குகின்றே இறங்கிடுவாய். எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும்
நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலேந்தி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு மதிரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானீர். இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒன்றிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலிலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவை நாளும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். இருக்கிறங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா முன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மதிரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மதிருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே மளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள்.
வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாடும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இறுதி இரவிலே இயேசு தந்த உணவு, விடுதலையை தந்திட பலியான உணவு. இறுதி இரவிலே இயேசு தந்த உணவு, விடுதலையை தந்திட பலியான உணவு. இன்று வீதி எங்குமே வாழ்வு மலர்ந்திட ஆற்றலாகிடும் இந்த உயிருள்ள உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாடும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. யூபிலி ஆண்டுக்கான செபம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையையும் தூய ஆவியார் மிதியங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டலச் செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மன்னகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெறச் செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எம்மிடம் மீளத் தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் மாட்சியும் என்றென்றும் எக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாக. ஆமென். வாழ்வின் வழிகளை நான் அறிய செய்தீர். ஆண்டவரே, திருமுன் மகிழ்ச்சியால் என்னை நிரப்புவீர். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, ஆற்றல் மிகவும் அது செயல் நம்மில் பெருக செய்யும்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு விண்ணக அருளடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு நிறையாசி அளிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்புருவாயம் நடுவில் ஆசையுடன் வந்துதித்து பொன்னொளியுள் வீற்றிருக்கும் பூபதியே நமஸ்காரம். பரலோக உன்னதத்தில் பாக்கியமாய் வாழ்பவர் நீ. நரலோக வாசிகளுள் நலமேது தேடி வந்தி. அன்புருவாயம் நடுவில் ஆசையுடன் வந்துதித்து பொன்னொளியுள் வீற்றிருக்கும் பூபதியே நமஸ்காரம். நித்திய பிதாவினண்டை நிரந்தரமா வீற்றிருக்க சுத்தமில்லா பூவுலகை சுதந்திரமாய் கொண்டதேனோ. அன்புருவாயம் நடுவில் ஆசையுடன் வந்துதித்து பொன்னொளியுள் வீற்றிருக்கும் பூபதியே நமஸ்காரம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.